இங்க என்ன பண்றீங்க? வந்துட்டீங்களா? என் வாழ்க்கைய பத்தி யோசிச்சுட்டு இருந்தேன். கல்யாண், உங்க வாழ்க்கை என் வாழ்க்கைன்னு தயவு செஞ்சு பிரிச்சு பேசாதீங்க. எல்லாருக்கும் ஏதாவது ஒரு குறை இருக்கதான் செய்யும். உங்களுக்கு பார்வை இல்ல, ஆனா நல்ல மனசு இருக்கு. சில பேருக்கு எல்லாமே இருக்கும், ஆனா நல்ல மனசு இருக்காது. சில சமயம் இதை நினைச்சதுக்கு கோவம் கூட வரும். சில சமயம் இதை நினைச்சதுக்கு கோவம் கூட வரும். ஆண்டவியே நல்லவங்களை மட்டும் இப்படி எல்லாம் சோதிக்கிறான். நீங்க இருக்கிற வரைக்கும் எனக்கு எந்த கவலையும் இல்லைங்க. நம்ம கொஞ்ச நாளையே ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டோம்னு தோணுது. ஆமா, எனக்கும் இப்போ அப்படிதான் தோணுது. இத்தனை நாளா நீங்க உங்க பேரு சொல்லவே இல்லையே. சாரி, சொல்லலையா? என் பேரு சந்திரிகா. சந்திரிகாவா? இந்த பேரு எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கேனே. எங்க? ஞாபகம் வரல. சந்திரிகா, ரொம்ப தூரம் நடந்து வந்ததுனால ரொம்ப கலப்பா இருக்கு. உங்க பெட்ரூம்ல கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாமா? என் கைப்பிடிச்சு கொஞ்சம் கூட்டிட்டு போங்களேன். கண்ணு தெரியாதனால உங்களுக்கு எவ்வளவு கஷ்டம்? உண்மைதான் மேடம், உங்களுக்காவது புரியுதே. வாங்க. நான் முடிவு பண்ணிட்டேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல டாக்டர் இருக்காரு. அவர்கிட்ட கூட்டிட்டு போய் உங்களுக்கு ஆபரேஷன் பண்ணா கண்டிப்பா பார்வை கிடைக்கும். ஐயோ, என்ன சொன்னீங்க? ஐ ஜாலின்னு சொன்னேன். எனக்கு கண்ணு இருந்து என்னங்க பிரயோஜனம்? நீங்க என் கூட இருந்தாவே போதும். என்ன கல்யாண், உனக்கு இந்த உலகத்தை பார்க்கணும்னு ஆசை இல்ல? நான் இந்த உலகத்தை பார்த்துட்டு தானங்க இருக்கேன். ஆ? என்ன நிறைய டாக்டர்ஸ் டெஸ்ட் பண்ணி முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இவரு ரொம்ப எக்ஸ்பர்ட். அதனாலதான் பயப்படுறேன். அங்க போய் ஏன் கூட்டு வெடிச்சிருச்சுன்னா